அறிமுகம். பழைய காலத்தில் தென்னிந்தியாவின் ஒரு மலை கிராமத்தில் அருணாசலம் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் ஒரு சாதாரண சிறுவன் அல்ல. அவனுடைய மனம் முழுக்க முருகனுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. ஒவ்வொரு காலை பள்ளிக்கு போவதற்கு முன் அவன் பழனி மலையை நோக்கி மண்டியிட்டு முருகா என்று முழங்குவான். அவனுடைய பெற்றோர் வறியவர்கள், ஆனால் மனம் நிறைந்த பக்தர்கள். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு தியாகி வந்து சொன்னார், முருகனுக்கு பூஜை செய்ய பவழமாலையை கொடுங்கள். அதை மலையோர கோவிலுக்கு நேரடியாக நீங்களே கொண்டு செல்ல வேண்டும். அருவாச்சலம் மகிழ்ந்தான். ஆனால் பாதை கடினம், மலைவழி ஆபத்தானது, மிருகங்களால் நிரம்பிய காடு. ஆனாலும் அவன் பயமின்றி புறப்பட்டான். பக்தியின் சோதனை. பகலில் வெயிலும் இரவில் மழையும் அவனை தடுத்து நிறுத்தவில்லை. அவன் ஒரே சொல்லை மட்டும் மனதில் வைத்திருந்தான், முருகா, நானே உனக்காக வந்திருக்கேன். காடு கடக்கும்போது ஒரு பசித்த குரங்கு அவனிடம் மாலையை பறிக்க முயன்றது. அருணாச்சலம் அதை தடுக்க முயன்றான். ஆனால் அந்த குரங்கு திடீரென்று பேச ஆரம்பித்தது. அது சொன்னது, நான் ஒரு மனிதன், உன்னைப் போல ஒரு பக்தன். ஆனால் ஒரு நாள் அகந்தையால் முருகனின் சோதனையில் தோற்றேன். அதனால் இப்பொழுது குரங்காக பிறந்தேன். அருணாச்சலம் அதிர்ச்சியடைந்தான். அவன் கேட்டான், அண்ணா, நான் உனக்கு உதவ என்ன செய்யலாம்? அப்போது குரங்கு அழுது கொண்டு சொன்னது, முருகனுக்கு இந்த மாலையை நீ அளித்தால் நான் விடுதலை அடைவேன். ஆனால் நினைவில் வை, வழியில் எந்த தடையிலும் நீ மாலையை கையிலிருந்து விடக்கூடாது. முருகனின் திருவிளையாடல் தொடங்குகிறது. அவன் மலை ஏறத் தொடங்கினான். ஆனால் அப்போ தெய்வம் அவனுடைய மன உறுதியை சோதித்தது. ஒரு பாம்பு அவன் பாதத்தை சுற்றியது. மழை காடை மூழ்கச் செய்தது. பசியால் அவன் மயங்கி விழுந்தான். ஆனால் எவ்வொரு தடை வந்தபோதும் அவன் மனதில் ஒரு குரல் கேட்டது, நான் உன்னுடன் இருக்கிறேன், பயப்படாதே. அவன் விழுந்து எழுந்து மீண்டும் மாலையை கையில் பிடித்து மேலே போனான். தெய்வீக தரிசனம். மலை உச்சிக்கு சென்றபோது வானம் மின்னி ஒளிர்ந்தது. அவன் கைகளை மேலே தூக்கி முருகா என்று முழங்கினான். அந்த மாலையை தரையில் வைத்தவுடன் அவனுக்கு முன்னால் தெய்வீக ஒளி உருவாகியது. அந்த ஒளிக்குள் முருகன் தோன்றினார். பளிங்கு போல வெளிச்சம், கையில் வேல், மயில் அருகில். முருகன் புன்னகையுடன் சொன்னார், உன் பக்தி உண்மையானது. நீ மாலையை மட்டுமல்ல, உன் மனத்தையும் எனக்கு அளித்துள்ளாய். அருணாச்சலம் மண்டியிட்டு வணங்கினான். அப்பொழுது பின்னாலிருந்து அந்த குரங்கும் வந்தது. ஒளி மின்னி அது மீண்டும் மனித உருவத்தில் மாறியது. முருகன் சொன்னார், அவன் ஒரு நாள் பக்தியால் பிறரை அவமதித்தான். அதற்காக குரங்காக பிறந்தான். ஆனால் உன் மனதின் தூய்மையால் அவன் மீண்டான். திருவிளையாடலின் அர்த்தம். முருகன் பிறகு இருவரையும் பார்த்து கூறினார், பக்தி என்பது பூ மாலை தியாகமல்ல, அது தூய்மையான மனம். மற்றவர்களை சிறுமைப்படுத்தும் பக்தி தெய்வத்தால் ஏற்கப்படாது. பக்தி எப்போதும் பகிர்ந்தால் பெருகும். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் குரங்கன் சாட்சி முருகன் என்ற பெயரில் ஒரு சின்ன கோவில் உருவானது. இன்று கூட அந்த இடத்தில் பூஜை செய்யும்போது மயிலின் குரலும் குரங்கின் சத்தமும் ஒரே நேரத்தில் கேட்கும் என்கிறார்கள். பாடம். இந்த திருவிளையாடல் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், பக்தி மனதில் இருக்க வேண்டும், வாயால் அல்ல. தெய்வம் நம்மை எப்போதும் சோதிக்கும். ஆனால் அது தண்டனைக்காக அல்ல, நம் தூய்மையை வெளிப்படுத்துவதற்காக. அகந்தை அழிந்தால் அருள் வெளிப்படும்.